ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 187வது எபிசோட் பார்க்குறேன். இந்த எபிசோட் பயங்கரமாக இருக்கும், சரியான எபிசோட் இந்த எபிசோட். ஓகே, இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோட ட்ரைல் போட ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல சிட்டி ஹால் மெயின் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹோம் மெயின் ஹாலில் அந்த 7 ஸ்டார் பர்பிள் வந்து பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ல்டு மாஸ்டரோட பேட்டில் வீடியோ பார்க்கலான்ட்டு இருக்கு. அந்த இடத்துல பேட்டில் வீடியோ வரல, இந்த இடத்துல எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இப்போ வந்து பர்சனலாக அப்ளை பண்ணணும், ஏன் பேட்டில் வீடியோ வரல அப்படின்னு பேசிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு 7 ஸ்டார் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. யார் அப்படிப்பட்டவங்க, யார் ஹையர் ஆஃபீஸில் வேற யாரும் இல்லை, சிட்டி லார்ட் அவர் தான் இந்த பேட்டில் வீடியோஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக பிளாக் பண்ணியிருக்கணும். இது கேட்டு ஓடி வந்து என்னது சிட்டி லார்ட் பிளாக் பண்ணிருக்காருன்னா சரி ஓகே, அந்த வேர்ல்டு மாஸ்டர் ஹோமிங் அலைன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு யாராவது அப்சன் இருக்கான், இல்லை யாருக்குமே அப்சன் இல்லை, அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருக்குமே அப்ஜெக்ஷன் இல்லைன்றாங்க. சிட்டி லார்ட் பேரை கிட்டாங்க, அப்படியே அது இருந்துட்டானுங்க எல்லாருமே. ஸோ வந்து ஹீரோக்கு பார்த்தா அந்த இன்விடேஷன் அமைச்சிருப்பாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பேந்தரை கொண்டு இருப்பான் இல்லையா, அந்த பேந்தரை அவங்க கிட்ட கொஜால எக்கச்சக்கமான ட்ரெஷர் குவிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே பார்பிட்டா அட்டுக்கா போது கூட எல்லாமே தெரியுது. அந்த இடத்துல அட்டுக்கா கையில் பார்த்தீங்கன்னா அந்த காட் ரேஸ் பார்த்தீங்கன்னா காட் ரேஸ் ஃபயர் காட் ரேஸ் அதனோட மெட்டல் பிளேட் செகண்ட் மெட்டல் பிளேட் வந்து கிடையாது. இடத்துல ஹீரோ எனக்கு வந்து சரியான இருக்கு தான். ஸோ இந்த ட்ரெஷரில் பார்த்தீங்கன்னா காட் ரேஸ் ஃபயர் காட் ரேஸோட வந்து இந்த மேனுவல் நேம்லெஸ் மேனுவல்னு ஹீரோ வந்து இது வந்து சொல்லுவான் அந்த இடத்துல. ஸோ நேமே இல்லாத ஒரு டெக்னிக் அதனோட செகண்ட் பார்ட் கிடைக்குது. அவனுமே பார்த்தீங்கன்னா அவனோட சோல் டவர் அந்த டவரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டைக்காரமே அந்த இடத்துல ஒட்டைச்சு உள்ளே போனான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த டெக்னிக்கோட செகண்ட் பேஸ் வந்து கிடைக்குது, அற்புதமாக இருக்குது, ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிடச்சது இதில் டெக்னிக்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை கல்டிவேட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருக்கிற மெட்டல் பிளேட்டை கல்டிவேட் பண்ணிட்டான், இப்போ செகண்ட் வந்து பண்ணுறான் அந்த இடத்துல. இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து கோல்டன் ஆண்ட்ராய்டு கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து பவர்ஃபுல் ஆகிடும். நானுமே வந்து என்னோட ஹியூமன் பாடி அது இன்னுமே பவர்ஃபுல் ஆகிடும், பார்க்கலாம் எந்த லெவல் தான் பவர்ஃபுல். சரி ஓகே, வேறு ஏதாவது ட்ரெஷர் இருக்கான்னு பாரு, கூட கல்டிவேட் பண்ணு இருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம பார்பிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் காட் லைட் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் காடோட பயங்கரமான வந்து ஒரு சோர்ஸ் ஆமாம் இது. ஸோ ஹீரோ நினைக்கலாம் சரி ஓகே. ஸோ இந்த நேம்லெஸ் மேனல் காட் ரேஸோட மெட்டல் பிளேட் கல்டிவேட் வந்து பண்ணாருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஒட்டம்போட அந்த கல்டிவேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டம்போட பவர் பார்த்தீங்கன்னா கொய்யால 6 மடங்கு வந்து அதிகமாக இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணால் உடம்போட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஹீரோ வந்து அடுத்த 2 கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணால் பிளட் ப்ளூ கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணுறதுக்கான உடம்பு குவாலிட்டி ஒன்று வந்திருக்கும். அப்போனா அடுத்த 2 கிறிஸ்டல் 10வது கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ண முடியும். கொய்யாலா பிளட் ப்ளூ கான்டினென்ட்ல சொல்ல போகிற லெஜண்டரி பிளாக் வாரியராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீரோ வந்து மாறி இருப்பான். அவனோட பவர் பயங்கரம் அப்கிரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸான ஹோங்விங் அலைன்ஸ் நிறைய ஒரு அலைன்ஸ் வந்துச்சுல, அந்த அலைன்ஸ்லேருந்து ஹீரோ பார்த்து இன்விடேஷனும் வந்துருக்கும் ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ ஹீரோ பார்த்து அந்த ஸ்டாருக்கு அர்த்தம் ஹோங்விங் அலைன்ஸில் வந்து ஹீரோ இருக்கானதான். ஸோ சிங்கிள் ஸ்டார் வந்து இருப்பாங்க இடத்துல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிட்டியில் இருப்பார், அவர் வந்து ஹீரோக்கு புது ஐடென்டிட்டி ஃபேக்கான ஐடென்டிட்டியை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ வந்து பிறப்பு வந்து சைனாவில் பிறந்திருக்கான், வயசு வந்து 3000, நேம் வந்து யாங் அப்படின்ற இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் அடுத்தடுத்த மேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ண பவர் இன்க்ரீஸ் பண்ண இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல உடம்போட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த பீஸ்ட் காட் ஃபர்ஸ்ட் லேயர்னு ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்ட் காட் ஃபர்ஸ்ட் லேயர் அப்புறம் வந்து பிளட் ப்ளூ பவர் இது எல்லாத்தையும் ஹீரோ கம்பைன் பண்ணதுனா உடம்போட பவர் பார்த்தீங்கன்னா நார்மலான வேர்ல்டு மாஸ்டரோட 20 மடங்கு அதிக பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இவன் இந்த லெவலில் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் விங்ஸ் மாஸ்டர் கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு இவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் விங்கை மொத்த முறையை வந்து மனுஷ உடம்புல அப்ளை பண்ண கொஞ்சம் பயங்கர கொடூரமாக வந்து ஃபீல் பண்ணுறதுல. ஸோ வந்து மற்றவங்களோட 10,000 மடங்கு நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து உணர்றேன். நார்மலாக வேர்ல்டு மாஸ்டரோட இது ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதில் ஹோங்மெங் சிட்டி அதனோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க விஷயத்தில் சிட்டியை முதல்ல பார்க்க. ஸோ இதுதான் வந்து ஹோங்மெங் சிட்டியோட என்ட்ரன்ஸா அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த 8மே கொஞ்சம் பிரம்மாண்டம் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான 5 அசோசியேஷனையுமே மிஞ்சினது தான் அந்த ஹோங்மெங் அலைன்ஸ். இதில் வந்து யார் வேணால் ஜாயின் பண்ணலாம், பவர்ஃபுல்லான பீப்புள் மட்டும்தான் உள்ளே வந்து வரணும், அது ஒன்று தான் ரூல்ஸ், எந்த ரேஸ் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து இது வந்து ரூமராக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இது வந்து உண்மை தான் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிருக்கேன். ஹீரோ பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே பார்க்க அந்த இடத்துல ஹோங்மெங் சிட்டி ஃபஸ்ட்டு டைமாக வந்து எல்லாரும் ரூமரான்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடும். அந்த இடமே ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்குங்க சேர்ந்தில்.
ஸோ ஹீரோ வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமில் ஹீரோ வந்து என்ன பார்த்துருக்கா, அந்த இடத்துக்கு ஒரு ரோபோட் வந்து கைட் பண்ணுது. ஸோ வெல்கம் மிஸ்டர் யாங் அப்படின்னு இது ஹீரோவோட ஃபேக் ஐடென்டிட்டி வந்து யாங். அந்த ரோபோட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த சிட்டி பார்த்துட்டு வந்து அவுட்டர் சிட்டி இன்னர் சிட்டின்னு ரெண்டாக பிரியும். அதுக்கடுத்து இதில் வந்து ஹோங்மிங் ஹால்னு ஒரு விஷயம் இருக்குது. மொத்தமாக வந்து 3 மெயின் ஹால்ஸும் இருக்குது. ஸோ இதில் பவர் லெவலை வச்சு மொத்தமாக வந்து இந்த இதில் 7 வந்து டிஃபைன் பண்ணி பண்ணுவாங்க அவங்கள. ஸோ அந்த 7ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 1 to 3 ஸ்டார் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சிட்டியில் வந்து இருப்பாங்க. அப்புறம் 4 to 6 ஸ்டார் அவங்க வந்து இன்னர் சிட்டியில் வந்து இருப்பாங்க. கடைசியாக வந்து ஹோமிங் ஹால் அதில் ஆக்சஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் லாட்ஸாக மட்டும்தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்புறம் அந்த ரோபோட் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, இங்கே வந்து நிறைய விதமான ரேஸ் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் யாரும் சண்டை கூட போடாது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாரில் வந்து இருப்பான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பல்வகையான ரேஸ் வருதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைட் பண்ணது வந்து பேன் பண்ணி இருக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க மிஸ்டர் லூங் ஃபெங் அப்படின்னு கிளம்ப இடத்துல ஹீரோவும் போகிற அந்த இடத்துல எப்படி இருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேரி இருப்பா, ரெட் ஃபேரி இருப்பா. அப்புறம் வந்து பார்க்குற அந்த ஏன்னா இவ்வளோ வந்து இங்கே ஹோமிங்கில் தான் இருக்கான்னு பார்த்துருக்க அவள் கிட்ட பவர் சொல்லிட்டு இருக்க இடத்துல உங்களோட எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கேயாவது மீட் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ வந்து சரி ஓகே ஐடென்டி மறைச்சிருக்கு தான் நல்லது அப்படின்னு ஹீரோ ஏதோ சொல்லலான்னு வரான் பேர் எடுத்துன்னு திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புது கேரக்டர். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து செங்கை வந்து கூப்பிட்டுக்கலாம். அது இவரோட பேரில் ஒரு பாதினத்தில். ஸோ இந்த இடத்துல ஹீரோ நினைக்கலாம் இந்த செங் இவர் தான் வந்து இவரோட டீமில் பார்த்தீங்கன்னா ஹோங் இங்கே வந்து இன்வைட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். செங் வந்து பேசுவோம் அந்த இடத்துல என்னப்பா எனக்கு வந்தவொடனே வந்து பிரச்சனை வச்சு அதுவும் என் தங்கச்சியில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு அவர் இது பண்ணுறக்க தங்கச்சியோட ஹீரோ அவரும் சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ தான் என் தங்கச்சியோட தங்கச்சியோட இன்ட்ரோ பண்ணுறா. ஸோ இவர் தான் வந்து வேர்ல்டு மாஸ்டர் லெவலில் இருக்கிற ஜீனியஸ் எங்கள் டீமில் புதுசாக ஹையர் பண்ணியிருக்கேன்ற அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது இப்படியே பேசிட்டு போயிட்டேன். சரி வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா அந்த இதில் செங்கு சுற்றி காமிச்சிட்டு போயிடுறேன். அந்த இதில் இடத்துல பலதரப்பட்ட ரேஸ் இருக்குது. 3 மில்லியன் ரெசிடென்ஸ் இங்கே வாழ்றதுக்கு இருக்குன்ற இவ்வளோ பெரிய இடமா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஃபேரி சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆசையாக இருக்கும். இங்கே மேலே வந்து அற்புதமான ஸ்டார்ஸ் இருக்குது பற்றியா, இங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டார் இருக்கும். கண்டிப்பாக உனக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் இருக்கும் யாங் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹீரோ இந்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒயனை கேட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 7 ஸ்மோக் ஒயனாமா. ஸோ இங்கே வர எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பாரு யாங் என்ன பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹீரோ ஊசி பேத்திக்கிறாங்க. இந்த இடத்துல கடைக்காரனுக்கு கம்முன்னு இருக்க எனக்கு 2 ஊசி போயிருக்கு ஹீரோ வந்ததுல இதை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு செய்கிற பாய்சன் மாதிரியே இருக்கேன் எனக்கு அப்படின்னு ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இதுக்கெல்லாம் பயப்படலாமா நீ எவ்வளோ பரவாயில்ல குடிப்பா அப்படின்னு சொல்லி வந்து வெறுப்பேற்றிருக்கேன். ஹீரோ சரி ரைட்டா சாப்பிட்டு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோவும் சாப்பிடலாம் ரெடியாக இருக்கேன். சுற்றிகளை சாப்பிடணும் மறந்து கடைக்காரனும் அள்ளி விட்டு பார்த்துருந்ததுல ஹீரோ குடிச்சிடும் கொஞ்சம் அவ்வளோ சரியான காரம் அந்த இடத்துல ஹீரோ பார்த்ததுல கிட்டத்தட்ட மயங்கியே விட்டானையா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்க அதுங்க 2 சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இப்படியே இந்த ஃபன் எல்லாம் போயிட்டு அடுத்ததாக போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க பவிலியனுக்கு வந்து போகிறாங்க அந்த ட்ரெஷர் பவுலிங் இடத்துல. அந்த இடத்துல ட்ரெஷர் பவுலியன் கொடுக்குறா இந்த இடத்துல எல்லா விதமான ட்ரெஷர்ஸுமே ரொம்பவுமே நிறையவே வந்து இருக்கும் லுங் ஃபேங். உனக்கு ஏதோ நான் இந்த இடத்துல யாங்கனான லுங் ஃபேங் வந்து சொல்லிக்கிறேன். இங்கே நம்ம என்ன வேணா வந்து நம்ம தேவையானவருக்கு வந்து பை பண்ணணும். அந்த இடத்துல டே செங்கு அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்துல ஆர்மர் கிங் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த ஆர்மர் கிங்கு நம்ம செங்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளும் இல்லை நம்ம செங்கு போய் ஆர்மர் கிங் கட்டி பிடிக்க அவனும் வேலைகளுக்கே போகிறான். ஏன்னா இங்கே ட்ரெஷரன்ட்டு தான் வந்தியான்னு கேட்டுக்க இல்லைப்பா நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து புது விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து லக்கி ஃப்ரைட் அதாவது வந்து என்னன்னா வந்து அதிர்ஷ்ட ஏலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதை பற்றி வந்து நம்ம ஃபேர் சொல்லிட்டு இருக்க இடத்துல ஸோ ஒரு ட்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேம் லெவல் அமௌண்ட் கட்டுவாங்க. ஸோ வந்து லக்கி பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஷர் குறிப்பிட்ட நம்பருக்கு போகும். அந்த நம்பர் யாருதோ அவங்க அந்த ட்ரெஷரை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி அந்த ட்ரேட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு பரவாயில்லையே அற்புதமான கான்செப்டாக இருக்கு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்னடா அந்த இடத்துல வந்து புது ஆர்மர் இருக்கும். இந்த ஆர்மரை பார்க்கும்போது எனக்கு வந்து காட்லேண்டோட சில்வர் ஆர்மர் அதை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஹீரோ செக் பண்ணிருக்கா. அதுவும் எல்லாம் ஃபயர் காட் ரேஸ் சேர்ந்தது அந்த இடத்துல இந்த ஆர்மர் எப்படி இருக்குன்னு ஹீரோ வச்சுருக்கா. அந்த இடத்துல செங் சொல்லிருக்க அந்த இடத்துல இந்த பேட்டில் ஆர்மர் இந்த இடத்துல மெட்டல் டைப் எந்த அட்டாக் வந்து 90% நலிப்பை வரும். இதனோட பவர் ரொம்ப கொட்டூரமாக இருக்கும். ஆனால் இதில் இருக்க என்ன பிரச்சனை அதை வந்து ரொம்பவுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அது இல்லாமல் ரீசைஸ் அதை உருக்கி நம்மளால் வந்து பயன்படுத்தவும் முடியாது. ஈவன் பிளாக் ஃபீனிக்ஸ் கிங் அவர் அந்த லெவலுக்கான ஃப்ளேம் ஹீட்டையே
அவங்களாலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து தாங்க ரீசைஸ் பண்ணவே முடியல. அதனால தான்ப்பா என்னதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 பில்லியன் யுவான் காயின்ஸாக இருந்தாலும் யாருமே இதை வாங்கலை, ஏன்னா யாராலும் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிப்பான் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நினைக்கிறாங்க எப்படி யூஸ் பண்ண முடியும், ஏன்னா காட்லானோட டெக்னிக் நேம்லெஸ் மேனோட அதை பயன்படுத்துறவங்களால தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும், இது எனக்கான ஆர்மராக இது அப்படின்னு இருக்க. பேந்தர்ஸ் கிட்டேருந்து எடுத்த ட்ரெஷர்ஸில் என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஈவன் நான் வந்து கிறிஸ்டல் காட்டோட சோர்ஸ் கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டலை விற்காமையே அது என்கிட்ட வச்சுட்டு மற்ற ட்ரெஷர்ஸை விற்று கண்டிப்பாக ஆகணும் நான் வாங்கிக்கிறோம் பாருங்க. அடுத்த சைடு கடைக்காரங்க எல்லாருமே சரியான இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து 15 பில்லியன் யுவான் காயின்ஸ் ஹீரோ வந்து செல் பண்ணுங்க. சுற்றிக்கிற எல்லாருமே கடைக்காரங்கள நீங்கள் கங்க்ராச்சுலேஷன் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இடத்துல நம்ம லிட்டில் ஃபேரையும் சரி நம்ம செங்கும் சரி என்னடாச்சும் அவங்களுக்கு பைத்தியம் இதை பிடிச்சி அது எவனும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஆர்மரியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிங்கில் போட்டு நம்ம ஹீரோட வந்து கொடுத்து அமுச்சிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லா ஆர்மர் அடிக்க வச்சுட்டு பின்னாடி கோல்டன் ஆர்மர் ஃபயர் காட் கோல்டு ஆர்மர் அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா வந்து வராகிறாங்க. இந்த இடத்துல கோல்டன் ஆர்மர் அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அது வந்து ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 30 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நம்ம 30 நாள் அந்த ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோம். 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காட் ரைஸோட செகண்ட் மல்டிப்ளேட் கோல்டன் ஆன்ஜெயின்ட் வந்து கல்டிவேட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆர்மரை வந்து நம்ம கோல்டன் ஆன்ஜெயினோட ஃபியூஸ் பண்ணிருப்போம். அதனோட பவர் நம்மளோட பயங்கரம் வந்து இன்க்ரீஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி வந்து இது இருக்குது. அதனோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட கிங் லெவல் இம்மார்டல் அதுக்கு வந்து ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 10,000 மடங்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தோட வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றான். உண்மையான கிங் லெவல் மனுஷ உடம்புல கிங் லெவல் எந்த லெவல் பவர்ஃபுல்லோ அந்த லெவலுக்கு இப்போ கோல்டன் ஆன்ஜெயின்ட் வந்து வந்துருச்சு. இப்போ கோல்டன் ஆன்ஜெயின்ட்டோட பேட்டில் பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து நிறைய பேட்டல்ஸ்னால ஈஸியாகவே ஜெயிக்க முடியும். ஈவன் கிங் லெவல் வந்தாலும் என்னாலும் சண்டை போட முடியும் இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா யாங்குன்ற பெரிய பல சம்பவங்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹோமிங் சிட்டியில் வந்து ஃபேமஸும் வந்து ஆயிரும். அதனால் நிறைய ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் நட்பும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கிளான் இருக்குல்ல இவங்களுக்குள்ள நல்ல நட்புறவும் வந்து வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இப்படியே இருக்கும்போது ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 6 டோக்கன்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த பிரமிட் சாக்ரிஃபைஸ் பிரமிட் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டோக்கன்ஸை தேடி போக திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஐஸ் வேலின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து ஹீரோ வந்து கூப்பிட்டுருவாங்க இந்த இடத்துல. ஸோ என்னப்பா விர்ச்சுவல் யூனிவர்ஸில் பேச முடியாத அளவுக்கு ஏதாவது சீக்கிரட்டாக பாப்புன்னு கேட்டிருக்க. இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஃபேரி வந்து சொல்லுவா அவ்வளோ அந்த ஆமாப்பா அவன் என் கூட சொல்ல மாட்டேன் ஏன் வந்து என் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு ஐஸ்கே கூட்டு போயிட்டு இது சீக்கிரட்டான விஷயம் அதனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்க. திடீர்னு டோக்கன் எடுப்பான் பாருங்க. என்னது அப்படின்னு ஷாக் எடுப்பேன். இந்த டோக்கன் எப்படி உங்கள்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்கேன். இல்லை இந்த அந்த மாதிரி இன்சர்ட்லாம் வந்து அடிச்சு அவனுக்கு கிட்ட வந்து போடுங்க அடுக்க ரொம்பவே நல்ல விஷயம். உன்ட்ட ஒரு டோக்கன் இருக்குல்ல கொஞ்சம் வெளியிடு அப்படின்னு இருக்கு. அந்த டோக்கனை வெளியே எடுப்பான் பாருங்க. 2 டோக்கனை கிட்ட வந்து ரியாக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டோக்கன் அது இந்த சாக்ரிஃபைஸ் டவர் அதை நோக்கி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. அதில் சுற்றில வாங்க உடனே டெலபோர்ட் பண்ண லிட்டில் ஃபேரி டெலபோர்ட் பண்ணி கூட்டு போயிட்டு அதுக்கு 2 தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து கூட்டு போகுது. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோக்கன் போயிருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் டவர் இருக்கு இடத்துல. ஸோ ஹீரோ நினைக்கலாம் இந்த சாக்ரிஃபைஸ் டவர் இதுக்குள்ள டிவைன் பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தாங்க அடுத்து ஒரு டோக்கன் வச்சிருக்க ஒரு மனுஷ கிளான் அவனை சுற்றி வந்து எக்கச்சக்க மெக்கானிசம் கிளான் சண்டை போட்டிருக்க. நம்ம டீம் ஒட்டனே போய் இப்போ ஹெல்ப் பண்ண வந்து போகிறாங்க. சுற்றிக்கிற எல்லா ரோபோட்ஸ் திடீர்னு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் பயங்கரமான வெப்பன் அது தண்டரில் மாஸ்டர் பண்ண தண்டர் கிங் அவரோட வெப்பன் தான் அது. அந்த வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நெஞ்சிலே இறக்க ஆரம்பிக்க அவனை வந்து செத்துறான். அதே இடத்துல அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா போக நம்ம ஃபேரியை பார்த்தா அந்த டோக்கனை பிடிச்சி வச்சு போகிற இடத்துல அந்த இடத்துல யார் வர்றாங்களோ அந்த இடத்துல வந்து போட்டு ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல தண்டர் கிங்னு சொல்லப்படுறவன் தண்டர் லாவை வந்து மேனிகுலேட் பண்ணுறவன் அவன் பார்த்தீங்கன்னா அப்படிறான் கிங் லெவலில் இருக்கிற அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கான பந்தத்தில். ஸோ உடனே நம்ம செங்குறது சொல்லுது இடத்துல யாருமே வந்து அவசரப்படுறதுக்கு இவன் வந்து தண்டர் கிங் இவனோட பவர் ரொம்பவுமே நம்ம எல்லாரோட ரொம்பவுமே அதிகம். இதில் பேட்டில் தவிர்க்க தான் நம்ம பார்க்கணும் சொல்கிறோம். அந்த இடத்துல அவனை வந்து இறங்குவான் பாருங்க கொய்யெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எக்கச்சோ தண்டர் சட்டிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல. ஸோ தண்டர் கிங்னு டைட்டிலுக்கு போட்டு இறங்குறாங்க. அவனு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் வந்து டோக்கன் இருக்குல்ல ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு வச்சுட்டு அவனு வந்து சண்டை போட அந்த இடத்துல அவன் யாரை கூட மெக்கானிசம் கிளான் சேர்ந்த 2 பேர் பர்பிள் ரோபோட் கிரீன் ரோபோட் இவனுக்கு 3 பேர் மெக்கானிசம் கிளான் சேர்ந்தவன் தான் போல. அந்த இடத்துல எக்கச்சக்க ரோபோட்ஸ் கிட்டே உங்க கிட்ட தான் அந்த டோக்கன் இருக்கு ஒழுங்கா கொடுங்கனாட்டி எக்கச்சக்க டோக்கன்ஸ்க்கு அந்த டோக்கன்ஸுக்கு வந்து எக்கச்சக்க ரோபோட்ஸ் அட்டாக் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே இப்போ சண்டைக்கு இறங்குறாங்க அந்த இடத்துல.
ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவனுங்க பக்கம் 3 டோக்கன் இருக்குது, இந்த பக்கம் 3 டோக்கன் இருக்குது. 6 டோக்கன்ஸ் தான் அந்த ஓப்பன் பண்ணிடலாம் அந்த சாக்ரிஃபைஸ் டவரை. ஸோ ஒட்டனேட்லாம் சண்டை போடுறதுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா நம்ம ரெட் ஸ்டார்ஸ் அந்த கிளான்ஸ் தான். அவங்க 2 பேரும் கோயிலும் பொலக்காரங்க நேரத்தில் ஒரு பக்கம் ஹீரோ மாற்றி மாற்றி பேட்டில் பண்ணால் அவனுக்கு 2 பேரும் கம்பைன் பண்ணி பேட்டில் பண்ண இப்படியே உங்களுக்குள்ள பேட்டில் ரொம்ப கொட்டூரமாக வந்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து போது சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங் வந்து பேச வந்ததில்ல. நான் வேணா ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், ஏன் நம்ம 6 பேருமே சேர்ந்து கம்பைன் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். என்கிட்ட வந்து சண்டை போடாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எங்களால் இங்கே வந்து டெலபோர்ட் பண்ணி ஈஸியாக போடுறதுக்கப்புறம் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை கண்டுபிடிக்கவே வந்து முடியாது, நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோரியை வந்து இழுப்பானுங்க அடுத்த எபிசோடும் சரி, அதுக்கு அடுத்த எபிசோடும் சரி. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு கோர் கிட்ட ரீச் பண்ணுறதுக்கே வந்து இவனுக்கு 2 எபிசோடு இழுத்துருவானுங்க. அதுதான் கொஞ்சம் வெறுப்பாகும். ஓகே, அடுத்த எபிசோட் நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ யாரெல்லாம் அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பாய் பாய். இந்த வீடியோ வந்து நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். கமெண்ட் மட்டும் போங்க.